வான் சிறப்புல 6வது குறள், விசும்பின் துளிவீழ் அல்லல் மற்றங்கே பசும்புல் தலை காண்பதரிது. விசும்பு என்றால் வானம். வானத்திலிருந்து மழை துளி பூமியை வந்தடையாவிட்டால் பசும்புல் என்னது, பசும்புல் கூட என்னது வளர்த்து குறைந்துவிடும். மேலிருந்து துளிமழை வீழாவிட்டால் நிலத்தில் பசும்புல்லின் நுனியேனும் காண முடியுமா அப்படின்னு கேட்கிறார். எதனை காண முடியாது? மழை இல்லை என்றால் பசும்புல்லினுடைய நுனியை கூட காண முடியாது. அடுத்தது, நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழி தான் நல்காது ஆகிவிடின். நெடுங்கடலும், சரியா, நெடுங்கடலும் மேகம் நீரை தாங்கி திரும்ப திரும்ப பொழியாவிடின் நெடுங்கடலும் தன்வளம் குறைந்துவிடும். சரியா, ஒரு அறிவியல் செய்தி பாருங்க. மழை எவாபரேஷன் கண்டென்சேஷன்லாம் படிச்சிருப்போம். ஒரு அறிவியல் செய்தி எவ்வளவு சுருக்கமாக சொல்றார் பாருங்க. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழி தான் நல்காது ஆகிவிடின். ஓகே, அடுத்தது 8வது குறள், சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கும் மேல் வானோருக்கும் ஈண்டு. வரக்கும் மேல் வானோருக்கு ஈண்டு. ஓகே, வானம் வறண்டால் திருவிழாவும் வழிபாடும் உலகில் வானவருக்கு நிகழமாட்டா. அதாவது வானத்தில் இறைவன் இருக்கான். அந்த இறைவனுக்கு வானம் வறண்டு போச்சு, மழை பெய்யலை அப்படின்னா மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க? சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. மக்கள் சந்தோஷமா இருந்தால் என்ன பண்ண மாட்டாங்க? திருவிழாக்களும் வழிபாடும் நடக்காது. அப்போ மழை இறைவனை விடவும் முக்கியமானது. ஓகே, 9வது குறள், தானம் தவம் இரண்டும் தாங்கா வேணுலகம் வானம் வழங்காது எனின். எதை ரெண்டு சொல்றாங்க? தானமும் தவமும். ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், மேலுலகம் நீரை வழங்காவிட்டால் இந்த உலகத்தில் என்ன பண்ண முடியாது? தானமும் கொடுக்க முடியாது, தவமும் கொடுக்க முடியாது. ஏன்னா மழை தான் இங்கு பொருளாதாரத்திற்கு உதவுகிறது. பணம் இருந்தால்தான் தானம் செய்ய முடியும். தவமும் என்ன ஆகிடுமா? மறைந்து விடுமா. மழை பெய்யல அப்படின்னு சொன்னா எது மறைந்து விடுமா? வள்ளுவர் சொல்றாரு, தானமும் தவமும். நீரின்றி அமையாது உலகினும் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. சரியா, உலக நடப்புக்கு ஒழுக்கம் வேண்டும். அதாவது ஒரு மனிதனுக்கு எது முக்கியம் அப்படின்னா ஒழுக்கம். அவ்வொழுக்கமே மழை இல்லாவிட்டால் யாரிடம் இருக்குமோ இருக்காதா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னது? மழை இல்லை என்றால் வறுமை இருக்கும். வறுமை இருக்கும்போது ஒழுக்கத்தை பின்பற்றுவாங்களா அப்படின்னா பின்பற்ற முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. யாரிடம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வினா கேட்கிறாரு வாசுபா மாணிக்கம் மற்றும் திருவள்ளுவருடைய விளக்க உரை. நன்றி.